அவர்களிடம் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. தற்போது வாக்குச்சாவடிக்குள் இருப்பவர்களுக்கு அந்த டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. 5 மணி நிலவரப்படி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 57.78% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த வாக்குப்பதிவு சதவீதமானது குறைவான வாக்குப்பதிவு சதவீதம் என்றே கூறப்படுகிறது. இதனால் டெல்லியில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது குறித்த பல்வேறு விதமான கணிப்புகளுக்கும் கடுமையான போட்டி சூழ்நிலை நிலவுவதை இந்த வாக்குப்பதிவு நிலவரமே காண்பிக்கிறது. என்றால் 5 மணி வரை 57% வாக்குகளே பதிவாகி இருக்கிறது. 6 மணி நிலவரப்படி கூடுதலாக ஒரு 5% வாக்குகள் என்றாலும் கூட 62%, 63% அளவுக்கு தான் ஒட்டுமொத்தமாக வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் மும்முனை போட்டி. ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறதா, ஹேட்ரிக் வெற்றியை பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறதா, அல்லது 26 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அங்கு ஆட்சியை கைப்பற்ற போகிறதா என்ற கடுமையான போட்டி இந்த தேர்தலின் மூலமாக எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற போகிறது? காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இருந்து ஆம் ஆத்மியும் காங்கிரசும் நிற்பதால் யாருக்கு பாதிப்பு? இது காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணிக்கு தற்போதைய நிலவரப்படி இந்த வாக்கு எண்ணிக்கையானது கடந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற 2020ஆம் ஆண்டு 62.82% வாக்குகள் அங்கு பதிவாகி இருந்தன. இப்போதைய வாக்குப்பதிவு ஒப்பிடும்போது ஒரு 5% வாக்குகள் குறைவாகத்தான் இந்த 5 மணி நிலவரப்படி தெரிகிறது. இருந்த போதிலும் இந்த 62%-ஐ தாண்டுமா டெல்லியில் வாக்குப்பதிவு என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதற்கு முந்தைய தேர்தலான 2015ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 66.75% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த முறை இந்த 66%-ஐ தாண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி என்று அழைக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்தால் அந்த 65%-ஐ தாண்டி 70% வரை வாக்குகள் பதிவாகக்கூடும் என்ற பொதுவான ஒரு கணிப்பு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த முறை 5 மணி நிலவரப்படி 57.7% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. இந்த 6 மணி வரையானது 6 மணிக்கு அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை கணக்கிடும் போது கூடுதலாக ஒரு 5% வாக்குகள் பதிவாகி இருந்தால் அது 62% என்ற கடந்த முறை பதிவான வாக்குப்பதிவை நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2015ஆம் ஆண்டை போல 67% வாக்குகள் பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. எனவே டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதமானது 5 மணிக்கு 57.76% வரை பதிவாகி வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. ஆபிரகாம்.